ஒரு மாதத்திற்குள்ளார உங்களை புத்திசாலியாய் மாற்றும் ஒரு சூப்பரான வீடியோ. 16வது நாளுக்கான கேள்விக்கு பதில்: எப்போது மூடன் ஞானவான் என்று எண்ணப்படுவான்? பேசாதிருந்தால். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். பேசாமல் வாயை மூடிக்கின்னு இருந்தால் முட்டாள் கூட அறிவாளின்னு வரும். டே 17. இன்றைக்கான கொஷின்: யாரை பார்க்கிலும் மூடன் மேல் நம்பிக்கை வைக்கலாம்? யாரை பார்க்கிலும் மூடன் மேல் நம்பிக்கை வைக்கலாம்? நிறைய நேரத்தில் நாமே ரொம்ப நேசிப்போம், நம்மளுக்கு ரொம்ப கேர் கொடுத்துக்குவோம், நம்ம ரொம்ப சுத்தமாக வைத்து கொள்ளுவோம், பியூட்டிஃபுல்லாக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுவோம். நமக்கு நாமே அதிகமாய் பிரியப்படும் ஒரு குணம் எல்லா மனுஷர்கிட்டையுமே இருக்குது. நீதிமொழிகள் 19:8 என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஒரு மனுஷன் ஞானத்தை பெற்றுக்கொண்டால், ஒரு மனுஷன் நிறைய காரியங்களை அறிந்து கொண்டால், ஞானம் புத்தி வேணும், ஞானம் வேணும்னு நிறைய காரியங்களை அறிந்து கொண்டான், என்ன தெரியுமா அவன் சிநேகிக்கிறான்? தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். நிறைய பேர்கிட்ட 2ஆம் வருகைக்காக ஒரு சிகப்பு கிடாரி ரெடி ஆயிடுச்சு, அந்த சிகப்பு கிடாரி பலி செலுத்த போகிறார்கள் என்ற ஒரு நியூஸ் இப்போ எல்லா இடங்களிலும் பரவி கொண்டு வருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்குது. இந்த காரியத்தில் நம்ம ஆத்துமாவை ஈடேற பண்ணணும். இதை கேள்விப்படும் பொழுது எல்லாருக்குள்ளாரையும் ஆத்துமாவில் ஒரு பயம் வருது. ஐயோ, நான் 2ஆம் வருகையில் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நான் தகுதியாக வாழறேனா? அப்படி பயம் வருது. எங்கேருந்து இந்த பயம் வருதுன்னா, ஆத்துமாவை குறித்து கரிசனை இருப்பதினாலே பயம் வருது. அப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு மனுஷன், வசனம் என்ன சொல்லுது? அடுத்து நான் என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனை அப்படியே தக்க வைத்து கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் இருதயம் எப்படி இருக்கணும்? என்னுடைய அவயவங்கள் எப்படி இருக்கணும்? நான் என்ன மாதிரி பேசணும்? நான் என்ன மாதிரி கிரியை செய்யணும்? நான் கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்யணும்? ஞானமான பல காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆசை வைப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆத்துமாவை சிநேகிக்கிறீர்கள். ஒரு மனிதன் பூமியிலே மரித்த பின்பு அதன் பிறகு சரீரம் மண்ணுக்குள்ளார போயிடுது. அந்த சரீரத்துக்கு தான் நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த சரீரம் மண்ணுக்குள்ளார போயிடுது. அப்போ எதற்கு ரொம்ப கேர் கொடுக்கணும்? வாழ்க்கையில் சரீரத்துக்கு வேண்டியது அத்தியாவசியமான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமாவை நீங்கள் சிநேகிக்கிறீர்கள். அந்த ஆத்துமா வரும் நாட்களில் கர்த்தர் வரும்பொழுது நாம் எதிர்கொண்டு போகும்படிக்கு ஆயத்தமாக அந்த ஆத்துமாவை நாம் அதிகமாக சிநேகிக்கும்படிக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் என்ன, இப்படிப்பட்டதான ஞானம் உங்களுக்குள்ளார வந்துடுச்சு, இப்படிப்பட்டதான விருப்பம் உங்களுக்குள்ளார வந்துடுச்சுன்னா நீங்கள் ஒரு சூப்பர் வின்னர்.